இங்க எங்கடா வந்த? நான் தட்டா பிடிக்க வந்தேன். தட்டா இங்க இருக்குது, தட்டா அங்க இருக்குது, போ. தாத்தா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கோழி பிடிக்க வந்தேன். கோழியா? பின்ன என்ன ஆனையா? போடா. தாத்தா கோழி அங்க இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பிடிப்போம். அது பெரிய கோழி, உன்னால பிடிக்க முடியாதுடா. அது நான் பிடிக்கிறேன். நீ குஞ்ச பிடிக்கத்தான் லாயக்கு. பரவாயில்ல. யாரா குஞ்சு பைய? Den 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 data 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 den den டேய் ராஜாமணி வாடா இங்க. என்னம்மா? இங்க வாடா. ஏண்டா? Den 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 data den 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 data den 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 data den den டன் 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 தட்டா டன் 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 தட்டா டன் 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 தட்டா டன் 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 தட்டா. அம்மா 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 அம்மா, என் ரூம்ல இருந்து பெட்டி இல்லங்க. தெக்க இருக்கிற சின்ன ரூம்ல வச்சிருக்கேன். ஏ? அந்த ரூம ராதிகாவுக்கு கொடுத்தாச்சு. ராதிகாவா? யார் அது? நல்ல கேட்டியே, என் அண்ணன் பொண்ணுடா. டெல்லியில இருக்கிற சேகர் மாமாவோட மக. ஐயோ, அந்த மூக்கொழுகிட்டு குள்ள கத்திரிக்க மாதிரி தலையெல்லாம் பேனோட சுத்துச்சே, அந்த அசிங்கமா? போடா, இப்ப போய் பாரு. தங்கச்சில மாதிரி நல்ல தகதகன்னு இருக்கா. அவ டெல்லியில நல்ல சௌகரியமா வளர்ந்து பொண்ணாச்சே, கொஞ்சமாவது நல்ல ரூமா கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் உன் ரூமா கொடுத்தாச்சு. நோ அதெல்லாம் முடியாதுமா. ஏன் ரூம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. மரியாதையா மூட்டு முடிச்சா தூக்கி அவளே வெளியே போக சொல்றியா, இல்ல நான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுமா? சும்மா கலாட்ட பண்ணாதடா. அவளே 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கா. இத பாரு, கூட அவங்க பாட்டி வேற வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரியா தெரியுது. உன் விளையாட்டெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, நம்ம கோவில் திருவிழாவில அரங்கேற்றத்துக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. அது முடிஞ்சதும் அவ அப்பா அம்மா கூட அமெரிக்கா போயிடுவாளாம். போட்டுமே, அமெரிக்கா எல்லாம் அடிபடிக்க போட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன? போடா. அரங்கேற்ற கோயில தானே என் ரூம்ல கடந்து குதிக்க போறா. இதோ பாரு, நான் சொல்றது கேளு. ராதிகாவோட ஜாதகத்துல இங்க ரொம்ப நாள் தங்க கூடாதுன்னு இருக்கான். அதனால பெரியப்பா அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காரு. நீ அடக்க ஒடுக்குமா நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது இங்க குடு. நான் அடக்க ஒடுக்குமா நடந்துக்கணும். ராதிகா பாக்கணுமே, எந்த பக்கம் இருப்பா? அந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம். கோசு. எங்க மாமா ஒரு திமிர் பிடிச்ச ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த ஃபேமிலியில வந்த ராதிகாவனி.
எங்க அம்மா சொன்னாங்க தங்க செல மாதிரி தகதகன்னு இருப்பான்னு. பார்த்தா சைனீஸ் பட்லர் மாதிரில இருக்கு நீ. ஓய் கொஞ்சம் கிட்ட வா, நல்லா பார்க்கணும். வேண்டாம். ஏ, நில்லு நில்லுன்னு சொல்றல. ஓய் இந்த வீடு எனக்கு தண்ணி பட்ட பாடு. நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆமா, உன்னை நில்லுன்னு தானே சொன்னேன். ஏன் ஓடுற? டெல்லி தமிழ்ல நில்லுனா வேர்டுன்னு அர்த்தமா? எங்க போற? பாட்டிக்கிட்ட போறேன். பாட்டிக்கிட்ட தானே? வா, நான் கூட்டு போறேன். வா, நான் கூட்டு போறேன். வேண்டாம். ஏன் நான் கூப்பிட்ட வர மாட்டியா? வேண்டாம். நில்லு. ஏய், ஏய், நில்லு. ஏய், ஏன்? இவ என்ன? செயின். இந்தா. தூக்கி போடுங்க. ஆ? தூக்கி போடுங்க. வாங்குறேன்ல. தூக்கி போடுங்கங்கறல்ல. பக்கத்துல வந்தாதான் தருவேன். கொடுங்க. குடுக்குறேன், கிட்ட வா. வேண்டாம். ஏய். ஐயோ. ஆ? நீ கொஞ்சம் வாமா. வந்துட்டேன். ஏய், நிறுத்துறா. ஏன்டா நேரம் கெட்ட நேரத்துல வந்து ஊழிடுற? வீடா என்ன? டேய், ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழையிட சொன்ன. ராமா ரிகல்சலுக்கு கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் இன்னைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்டா? வர முடியாதுன்னா முடியாது, விட்டேன். டேய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நீ ரிகல்சலுக்கு வரலைன்னா என் தொழில வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? ஏய், என் மாமாவோட மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. ம். அவ்வளவு சுத்தி ஏன்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல. கிழவியா இருக்க போறாங்க. கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகல்சலுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது. சின்ன தாத்தாவா எனக்கு ஒன்னே போடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு, டே கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா? யாரே கண்ணனா? ஐயோ, சின்ன தாத்தா. தாத்தா, நான் தான் இங்கதான் இருக்கேன். பட்டம்படி வாங்கிட்டு வா, பட்டம்படி வாங்கிட்டு வா. வா வா. தாத்தா, காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது என்ன மூக்கா பீரங்கியா இப்படி போட்டு திணிக்கிறீங்க? அட அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது, போடா. ஐ, இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன என்ன புரிஞ்சுக்கிட்ட? டில்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும் டேய், ஒழுங்கா கிழவியானாலும் சொல்லுங்க. நீ பிள்ளை வரச்சு. தீபு, வா வா, உள்ள போய் தூங்கலாம். தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள போய் தூங்க வேண்டியதானே? வசந்தி, இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைமா. மா, அவங்க எல்லாம் எங்க? யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க தான். நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு. என்னடா ராஜா, நீ இன்னும் தூங்க போலியா? தூங்குறேன் பாட்டி. பாட்டி, ஆ? அவங்க எல்லாம் எங்க? யாரு? அதான் டெல்லில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்கப்பா. ஓ. டேய் கண்ணா, நீ யார தேடுற? பாட்டியா இல்ல பேத்தியா? நான் பாட்டியா? ஐயோ, இது ஒரு வேலையே இல்லையே. பேசாம ரிஹர்சலுக்கே போயிருக்கிறோம் போல இருக்கு. தாத்தா, விட எங்க போறீங்க? யாரு? நீயா? நீ எப்போ வந்த? இவ்வளவு பெருசா முன்னாடி நிக்கிற கண்ணுக்கு தெரியாதே. அண்ணெல்லாம் தெரியுது. வாங்கிட்டு வரட்டா? என்னத்த? பட்டணம் பொடி.
ஏண்டா அயோக்கிய போயல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொடி வாங்கிட்டு வர சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ ஒரு மூட்ல சொன்னேன். ஓஹோ, அப்பப்ப உனக்கு ஒரு மூடு வருமா? வருதே. வருதா? அயோக்கிய போயல ஏன் மூட கட்டாதம் இல்லாம வேண்டாம், நான் சொல்றேன், வேண்டாம். பேசுறேன். விடல என்னடா பண்ணுவ? நான் தட்டாம் பிடிக்க போகும்போது சின்ன தாத்தா ஐயோ, அட பரதேசி பயல, தட்டா பூச்சி தட்டாம் பிடிக்க போகும்போது ஒண்ணு இல்ல, ஒண்ணு எனக்கும் தெரியும் பூச்சி விஷயம் எனக்கும் தெரியும். இது என்ன அணுகுண்டு விஷயமா விவரமா கேக்குற? இவன் தட்டா பூச்சி பிடிக்க போகும்போது நான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போனேன், அந்த விஷயத்த சொல்றான். இல்ல. என்ன பெரிய விஷயமா? இல்ல இல்ல அப்புறம் என்னடா? நீ போ, பொடி வாங்கிட்டு வா, அவனை கூட்டு போ. இப்பதானே இப்ப வேணாண்டீங்க. வேணும், அந்த இழிச்ச வாயனை கூட்டிட்டு போ. போடா போதும் போ. போடா. என்னடி நீ இப்படி பாக்குற? இது வழக்கம் தானே, பார்த்து என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இரு. என்ன இப்படி போறீங்க? பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி போங்க. பெட்ரூம் எல்லாம் மாத்திட்டியா? மாத்தியாச்சு, போங்க. செய்வீங்களா? ஐயோப்பா, எம்மா. நில்லுங்க. என்ன? கண்ணா, உன் பின்னாடியே இந்த ஊரெல்லாம் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்ப உள்ளத சொல்லு. டேய், இப்போ உங்களுக்கு என்னடா தெரியணும்? அந்த ராதிகா விஷயம்தான். ராதிகா விஷயமா? அவ ஆளு எப்படி பாஞ்சா? வாஞ்சா? அது உனக்கு புரியாது. அப்ப வயசு என்ன? வயசு என்ன, ஒரு 19 இருக்கும். 19ன்னா அதான். நெல்லுடா. அவ வந்த 2-3 நாள்ல என்னென்ன நடந்தது? டேய் போடா, என்னென்ன நடந்தது? நான் எப்படி அது நடந்துருச்சா? அறிவு இருக்கா உனக்கு? கிளைமேக்ஸ் இப்போ கேக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுக்கண்ணா. அவ வந்த விஷயமே எனக்கு பாட்டி சொல்லிதான் தெரியும். எப்போ எப்படி? ஒரு நாள் காலையில. கண்ணா, ஐயா எங்க? என்ன பாட்டி? டெல்லியில இருந்து உன் மாமன் பொண்ணு ராதிகா வந்திருக்கா. அவ வந்ததுல இருந்து இந்த வீடு பூரா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஐயோ, கண்ணத்தான் எங்கன்னு நீ பாத்தியா? அவளே பின்னாலதான் இருக்கா, போய் பாரியா. அப்புறம் நீ போய் பாத்தியா? இல்ல. ரீலோடாத. நிஜமா நான் போவே இல்ல. எனக்கு தெரியாதா நான் அவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும்னு? இங்க தாண்ட பாயிண்ட பிடிக்கிறான் நம்மாளு. நான் பேசாம ரூம்ல படுத்துட்டேன். அப்புறம் மத்தியானம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போனேன். படியறங்களான்னு பார்த்தா அவ அப்பதான் குளிச்சு முடிச்சிருந்தா. குளிச்சு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டா, இருந்தாலும் ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தா. அத நீ பாத்தியா? அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் மெதுவா திரும்பி நடந்தா கூப்பிட்டா. எப்படி? கண்ணத்தா, அப்புறம் நான் வந்ததுல இருந்து உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எனக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியாது. கவிதை தான் வாயில வந்தது, கொட்டிட்டேன். என்னது? என் கனவில் உன் திருமுகத்தை கண்டு மயங்கிக் கொண்டிருந்தேன். ஆஹா, வெரி குட்ரா, வெரி குட். அதுக்கு அவ என்ன பண்ண? நம்ம கதைகள்ல வர கதாநாயகி மாதிரி முகம் செவந்து தன் பெருவரலால படிக்கட்டுல கோலம் போட்டான். அப்புறம் என்ன, அணுகுண்டு போடுற மாதிரி என் துருப்புச்சீட்டை இழுத்து விட்டேன். எப்படி? முகம் மட்டும் இல்ல, உன் உடம்பு உன் தல தலன்னு இருக்கு. அதுக்கு அவ என்னடா பண்ணா? என்ன அணைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தாவணி அணைச்சுக்கிட்டா. ஐயோ, தூள்டா தூள். டே, கேட்டீங்களா? இவன் சாதாரண கண்ணன் இல்ல, சாட்சாத் கோகுலத்துல இருக்கிற ஒரிஜினல் கண்ணன். அப்புறம் என்ன, சுத்தி முத்தி பார்த்தேன். பக்கத்துல யாரும் இல்ல. என் கண்ணாலேயே கூப்பிட்டேன். எப்படி? இப்படி. அப்போ அவ வந்தாளாவா? மெல்ல மெல்ல வெக்கத்தோட வந்தா. எது வரைக்கும் வந்தாடா கண்ணா? கிட்ட வந்தா. கிட்ட என்ன? நெருங்கிட்டா. அப்புறம் வெக்கப்படாம அவகிட்ட நான் அதை கேட்டுட்டேன். எதை? என் உதட்டுல ஒரு கிஸ். அதுக்கு அவ என்ன செஞ்சா? உன்ன மாதிரி தான் ஷாக் ஆயிட்டா. பின்ன என்னாச்சு? இப்போ அவ சுத்தி முத்தி பார்த்தா. யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வரமாட்டாங்க, குடு. புழுகு புழுகு, பயங்கரமான புழுகு. அந்த புழுகு ஆகாச புழுகு. பாம், அணுகுண்டு. இந்த அணுகுண்டெல்லாம் எங்க தலையில ஏன்டா தூக்கி போடுற? அதை நாங்க நம்பிடுவோமா? வேண்டாம், நீங்க யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும் நான் சொன்னேனே. போங்கடா. இருங்க, இத பாத்தீங்களா? செயின், கோல்ட் செயின். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிங்க. ராதிகா, அவளோட செயின். இது எப்பவும் என் நெஞ்சு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி
அவ கையால என் பாக்கெட்ல போட்டா. நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டா, நான் தூங்காம தூங்க மாட்டா, நான் இல்லாம அவ எங்கேயும் வெளியவே போக மாட்டாடா. கண்ணனே இவதான் ராதிகா. கண்ணனே நாங்க மேட்னி ஷோ சினிமாக்கு போறோம். கண்ணனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலாம்னு பெரிய தாத்தா சொன்னாங்க. ஆனா ராதிகாக்கா நான் இருக்கேன்ல பின்ன இருக்கு கண்ணனான்னு சொன்னாங்க. ஏய் தப்பு, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அண்ணா ராதிகாக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுச்சு. சரி சரி, சீக்கிரம் போடா, பணம் போட்டுருவான். போ போ. வா வா வா. டேய், ஏன் போய் சொன்ன? பெரிய தாத்தா அப்படி ஒண்ணும் சொல்லியே. அது சும்மா சொன்னாக்கா, கண்ணனுக்கு கோவம் வட்டம் தான். ரோல்டு கோல்டு. அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா, நீங்க தூங்காம அவ தூங்க மாட்டா, நீங்க இல்லாம அவ வெளியே போக மாட்டா. நல்லா அளந்து விட்டுருக்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டாய், அவனை கிண்டல் பண்ணாதடா. நேத்து ராத்திரி இப்படி எல்லாம் அவன் கனவு கண்டிருப்பான். அதத்தான் சொன்னான்டா. இல்லடா, அவன் குளத்தங்கரையில பார்த்தது ராதிகாவை இல்ல, டெல்லி கிழவிய. ஏய், நிறுத்துங்கடா. ஏய், நீ ஏன்டா கோவப்படுற? கதை அளந்து விட்டது நீ, நாங்க இல்ல. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். எப்போ? ஒரு வாரம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லார் முன்னாடியும் அவளை என்ன கிஸ் பண்ண வைக்கிறேன். இல்ல, என் பேர் கண்ணா இல்ல. அடுத்த வாரத்துல இருந்து குப்புசாமின்னு மாத்த வேண்டியிருக்கும். நீ போய் விளையாட, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, கண்ணனா இருக்கும். இருந்து எனக்கு என்ன பயமா? நான் பாத்துக்கிறேன். போடா மொட்டை. ஏதாவது அவசர உதவி தேவைன்னா ஒரு விசில், நான் வந்து விழுந்துடுறேன். ஏய் டெல்லி, என்ன? இங்க வா. எதுக்கு? வாங்குறல. எதுக்குன்னு சொன்னாதான் வருவேன். முதல்ல வா, அப்புறம் சொல்றேன். வேண்டாம், கடிச்சு கொதறதுக்கு தானே நான் போறேன். இப்ப நீ போன, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. உனக்கு ரிஹர்சல். வா. என் செயினை காட்டி காட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அத ராத்திரியில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப காதோட காதா சொல்றேன். இப்போ நீங்க வா. உத்தரவு போடுறாரு. பெரிய ராஜாவா? ஆமா, நான் ராஜாதான். இந்த வீட்டுக்கே மகாராஜா. என் வாய் அசைஞ்சாதான் இங்க இருக்கிற மேஜையில இருந்து நாற்காலி வரைக்கும் நகரும். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. அவ்வளவு என்னத்துக்கு? திருவிழா கமிங். அப்போ பார், பூர்ண கும்பம் முதல் மரியாதை யாருக்குன்னு அப்ப தெரியும் நான் ராஜாவா இல்லையா. இருக்க நீங்க பெரிய ராஜா தானே? இந்த கிரீடத்தை வச்சுக்கோங்க. எனக்கு ரிஹர்சல் இருக்கு, நான் போறேன். ஏய், ரிஹர்சல்கா போற? என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ரெடி? 1 2 தத்தித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம் தகதித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம். இந்தா, நீ இப்படி. எல்லாரும் ரெடி? ரெடி. ஃபார்வர்ட் மார்ச். 1 2 தத்தித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம் தகதித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம் தத்தித்தகனக ஜம் தரி கிடதக ஜன ஜனக குந்தரி தகுந்தரி கிடதக தகதித்தகனக ஜம். ராசா. ஒன்ஸ் மோர். ரெடி? 1 2 ராதிகா வாமா. ஒன்ஸ் மோர். வேண்டாம், ரிஹர்சல் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அண்ணே, ராஜாமணி என்ன கூப்பிடுறாங்க. என்ன என்ன ராஜாமணி என்ன கூப்பிடுறாங்க. என்னையா? ஓகே பசங்களா,
நான் போறேன்னு கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா ரிஹர்சல் பண்ணணும். அப்ப நான் வரட்டேன். ஐயோ பசங்களா பார்த்து, இது ஒரு மாதிரி. ஏண்டா மொட்டை, எதுக்கு அவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? அவர் சம்திங் கொடுத்தாரே. ஏண்டா நான் உங்களை சினிமா கூட்டிட்டு போல, ஐஸ்கிரீம் வாங்கி தரல, பாப்கார்ன் வாங்கி தரல? அதெல்லாம் பழைய கதை. லேட்டஸ்டா சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. யாரு? அவரா? ஓ அப்படியா, சரி நான் கேட்பரிஸ் தரேன். அழகு, நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க. கண்ணத்தா எப்போ உன்னை பத்தி தான் பேசுறாரு. நிஜமாவா? ஆமா, இன்னைக்கு அவரும் கூட தனியா பேசணுமா. ஐயோ கண்ணையாவா? இன்னைக்கு நீ குளிக்க போற பாத்ரூம்க்கு அவர் வருவாரா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. யாராவது பாத்துட்டா? பயப்படாத, நீ ஏன் பாத்ரூம்ல போய் குளி, அவர் அங்க வர சொல்ற. வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாத, இத பாரு, கதவு மேல என் ட்ரெஸ் போட்டு வச்சிடுறேன். யாராவது வந்து பார்த்தாலும் நான் தான் குளிக்கிறேன்னு நினைப்பாங்க. கண்ணுல போ. அண்ணனே, ராதிகா அக்காக்கு ஏதோ கொடுக்கறேன்னு சொன்னியாமே, எப்படா? அதான் ஜோசியக்கார் வந்தப்போ அதுல ஒண்ணுமே இல்லன்னா நீ ஏதோ கொடுக்கறேன்னு சொன்னியாமே. நான் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராதிகா அக்கா 4 மணிக்கு குளிக்க போகும்போது அது பாத்ரூம்லயே கொடுக்க சொல்லிட்டாங்க. யாரு? ராதிகா அக்கா. என்ன குடுக்க போறேன்னு சொன்னால? இல்லையே. அப்பா, அது வேற ஒண்ணும் இல்லடா. இந்த பாத்ரூம்ல பல்பு ஃபியூஸா போச்சு, அந்த பல்பை மாத்த சொன்ன. அதான் நீ போய் நான் பாத்துக்கிறேன். ஓய், இந்த பல்பு ஃபியூஸ் ஆன விஷயம் நீ வேற யார்கிட்டயும் சொல்றாத என்ன? சரி. அட, இவ்வளவு சீக்கிரம் கவுந்துட்டா? எதை விட பெரிய ஆளா போல இருக்கே. பாத்ரூம்ல மீட்டிங். சொன்னா கேளுங்க, பயமா இருக்குமா? நான் கண்டன். என்ன ஷோ? கதவை தர. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கதவை தர, நான் உள்ள வந்துடுறேன். எவ்வளவு நாளா இதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த திரைய விளக்கு, உன் அழகான திருமுகத்தை கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஆஹா, என்ன குரல், என்ன குரல். குயில் கூட தோத்து போகும். ஷோவா? இத வெடு. பரவாயில்ல, இப்படியே அணைச்சுக்கிறேன். ஆஹா ஆஹா. நானும் எவ்வளவு நாளா இதுக்காக ஆசையோட காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கண்ணையா, கண்ணையா. கண்ணையா, கண்ணையா, போகாதீங்க. கண்ணையா. சிரிக்கிறியா? சரி, இன்னும் சரி. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். பதிலுக்கு பதிலா இதே பாத்ரூம்ல நடக்கூடாது நடக்கும். அப்ப நீ இதுக்கும் சேர்த்து அழணும். என்ன? எங்க போறாரு?
ஓஹோ, இதுக்குத்தான் வராரா? இவருக்கு கொஞ்ச நாளா ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. இனிமே ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்கவே கூடாது. வக்கீல் சுந்தரமூர்த்தி சார் வாங்க. டாடா டாடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க? ஐயோ, நில்லுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. சோள உரிச்சு போடு. உரிக்க வந்து அந்த பக்கம் வராதே. நான் இல்ல. ஐயோ, நான் நிக்க மாட்டேன். இந்த பக்கம் வாடா. வர மாட்டேன். நான் வர மாட்டேன். அயோக்கியத்தனமா பண்றீங்க. அம்மா, அயோக்கியத்தனம் பண்ணலாமா? சும்மா விளையாட்டு. நீ வேண்டாமா, உள்ள போய் கேட்டுடலாம். இந்த பையதான் கிளம்பிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றான் போல இருக்கு. காரியத்தையே கெடுத்துட்டான். வாயண்ட உள்ள யார் அந்த கதை சாத்தினது? ஏண்டி மைனா, ஏண்டி இந்த ராஜாமணி உன்னை என்ன பண்ணா? என்ன பண்ணன்னு சொல்லேண்டி, சொல்லுடி. ஏய் எந்திரிக்க மாட்டே, சொல்லுடி. சொல்லட்டி, நான் உன்னை எதுனா பண்ணுறாடி. சொல்லுடி. சொல்லட்டி. ஏய் அவ சொல்ல மாட்டா, நீ போய் உலக்க எடுத்துட்டு வா. உலக்கையோட திமிச்சு உலக்கையா? எதுக்குடி உலக்க? ஆமா, எப்படி வந்தீங்க? நான் எப்படி வேணாலும் வருவேன். உங்களே அடிச்சு கொண்டுடாத, நீ விதவை ஆயிடுவ. எங்க அவ? எவ? அந்த மைனா. அவன் எங்க மைனாவாது மைனாவாது? காட்ட மாட்டேன். இந்த பாரு, அவளையா பாக்குற? நான் தானே உன் புருஷன். என்ன பாரு. ஐயோ, அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயா தான் வந்தாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மைனா கட்டில் கீழ இருந்து ஓடிட்டா. பாட்டி விடல, 3 பெரிய சேர்த்து வச்சு கீழே கிழிச்சிட்டாங்க. பாவம் சின்ன தாத்தா. பாவம் தான். உங்கள மாதிரி பெரிய தாத்தா வாரிசுன்னு சொல்றதை விட சின்ன தாத்தா வாரிசுன்னு சொல்றதா உங்களுக்கு சரியா இருக்கும். எங்க வீட்டை பார்த்தா உனக்கு அவ்வளவு மோசமா தெரியுதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன எப்படியா? இங்க உள்ளவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு சொர்க்கம். ஆனா எங்க வீடு நரகம். நிஜம்தான். அரங்கேற்றம் முடிஞ்சு திரும்பி டெல்லிக்கு போக எனக்கு இஷ்டமே இல்ல. ஓ, போலனா உங்க பாட்டி உன்னை விட்டுருவாங்களா? இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு ஆகாதுன்னு தான் உங்க அப்பா உன்னை டெல்லியிலேயே பூட்டி வச்சிருந்தாரு. இப்போ நீ திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பூட்டா வாங்கி நல்லா பூட்டி வச்சிருவார். அப்புறம் நான் என்னத்துக்கு வேஸ்டா ஒன்னு லவ் பண்ணிக்கிட்டு. கண்ணத்தா, சத்தியமா நான் போக மாட்டேன். இங்கேயே இறந்தா கூட எனக்கு கவலை இல்ல, சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கும் பெரிய தாத்தாவுக்கும் சின்ன தாத்தாவுக்கும் யாருக்குமே என்ன பிடிக்காம டெல்லிக்கு அனுப்பி வச்சா என் கதி என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? அங்க எல்லாரும் சேர்ந்து மூர்த்திக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. அப்போ கட்டிக்க வேண்டியதுதான். அவனும் உனக்கு முறமாப்பிள்ள தானே, அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்ல. ஒரு நாள் ஆட்டுக்குட்டிய சுட்ட மாதிரி என்னையும் சுட்டுட்டு அட்டகாசமா சிரிப்பான். கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்கோ அதான் நடக்கும். நிச்சயமா? நிச்சயமா. நான் 3 நாளா ரிஹர்சலே வேண்டான்னு நிறுத்திட்டேன். ஏன்? மேடையில நீங்க பாடினா தான் எனக்கு அரங்கேற்றமே. சரி, பாடுறேன்.
நிஜமா ம் பாட்டி மூர்த்தி எல்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நான் பாடுறேன்னா பாடுறேன். அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, ராஜமணி மேல சத்தியம் மட்டுமா? பின்ன உங்க அம்மா மேல. சரி, எங்க அம்மா மேல சத்தியமா உன் அரங்கேற்றத்துல நான் பாடுறேன். ஏய், உங்க பாட்டி லூசு, இப்படி பயப்படுற? ஐயோ, டேய், டேய், டேய். நாராயண வா. எப்படி வர்றது? நான் என்ன அட்டப்படத்துக்கு ஸ்டில் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஒட்டி நிக்காத, எட்டி நில்லு. நீங்க பேசின அத்தனையும் மூர்த்தியுடைய ஃப்ரெண்டு திப்பு கேட்டான். ஐயோ, எங்க? என்ன பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் ரிஹர்சல் போயிட்டு வரேன். கேரி ஆன். என்ன எப்படி இருந்தது? என்ன எப்படி இருந்தது? எப்படி? ஐயோ, பிச்சு எப்படி போடுற இருந்தது மாதிரி. கேட்டா ஏன்டா பின்னாடி அடிக்கிறேன்? அடிபண்டல இங்க பாரு. ஒளிஞ்சிருக்கு.